நாகை மாவட்டம் கோடியக்கரையில் மீன்பிடி துறைமுகம் அமைக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து நாகை செய்தியாளர் மாணிக்கவாசகம் தரும் கூடுதல் தகவலை காண்போம். நீரிணைப்பும் சங்கமிக்கின்ற கடற்பரப்பில்தான் அதிக அளவில் மீன்கள் பிடிபடுவதாக மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். பிடித்த மீன்களை உடனடியாக கரைக்கு கொண்டு வந்து விற்பனை செய்வதற்கு உகந்த இடமாக கோடிக்கரை திகழ்வதாக மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். கடற்காற்று அதிகமாக வீசும் காலத்தில் தங்களது படகுகளை கடலில் நிறுத்த இயலாத நிலையால் தங்களது சொந்த ஊருக்கு திரும்பிச் செல்வதாக சொல்லும் மீனவர்கள் பல்வேறு மாவட்டங்கள்லேருந்து இங்கே ஏகப்பட்ட போட்டு வந்து தொழில் பண்றாங்க. ஒரு சீசன்ல 100 கோடி ரூபாய் வரைக்கும் வர்த்தகம் நடந்துகிட்டு இருக்கு. இங்க வந்து ஒரு 6 மாசம் தான் இங்க தொழில் பண்ணலாம். 6 மாசம் வந்து காத்தடிக்க அதிகமாக ஆரம்பிச்சிடும். போட்டு இங்க பிடிக்க முடியாது சோழவகத்துல. அதனால வந்து இங்க ஒரு துறைமுகத்தை அமைச்சு கொடுக்கணும்னு அரசை தயவு செய்து வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் கோடிக்கரை சார்பா. ஆண்டு முழுவதும் கோடிக்கரையில் மீன்பிடிப்பதற்கு உகந்த இடமாக திகழ்வதால் கோடிக்கரையில் மீன்பிடி துறைமுகம் அமைக்க வேண்டும் என்பதே மீனவர்களின் நீண்ட நாளைய கோரிக்கையாக உள்ளது. எஸ். மாணிக்கவாசகம், காவேரி.